இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஷின்சான் கேரக்டர் தான் வந்திருக்கு. இதை எப்படி கொண்டு வரதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எங்கே வேணால் சொல்லுவேன். ஸோ இது ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோவை ஒரு சின்ன ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷின்சான் அப்டேட்டு எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என் சேனலில். காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்தியன் பைக் டிரைவிங்கில் வந்திருக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் தான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எப்படி பெயிண்ட் அடிக்கணும், உங்கள் கார் அந்த மாதிரி எப்படி பெயிண்ட் அடிக்கணும். என் வீட்டில் நான் என்னையே தான் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன். ChatGPTயில் என்ன இந்த ஃபோட்டோவை பிக்சார் ஸ்டைலில் மாற்றிட்டு அதை அப்படியே என் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிட்டேன். எப்படி சூப்பராக இருக்கா? சூப்பராக இல்லைனாலும் இதான் நீங்கள் பார்த்தாகணும், வேறு வழியில். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் ஒரு சர்ப்ரைஸான அப்டேட் கொடுக்குறேன். அதோடைய ஃபைல் லிங்க் என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்குறேன். என் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். என் சேனலில் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணணும், ஆல் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். நான் போடுற லைவுக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. என் போன சேனல்லாம் 1K 3K மேக்ஸிமம் ஒரு 4K கிட்ட கிடச்சிருக்கு லைவில். இந்த வீடியோவுக்கு நான் ஒரு 100 லைக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலையும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் கூடிய சீக்கிரம் ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என் வீட்டுக்கு எப்படி பெயிண்ட் அடித்தோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அடுத்து காருக்கு எப்படி பெயிண்ட் அடித்தோன்னு சொல்கிறேன். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிற இந்த கேப்பில் உங்களுக்கு வேறு ஒரு அப்டேட்டும் காட்டுறேன். வீட்டை மட்டும் அழகாக பெயிண்ட் அடித்தா போதுமா? ஃபஸ்ட்டு RGS டூல்ஸில் போங்க. போயிட்டு BAN1 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இருங்க, நானும் டைப் பண்ணுறேன், நீங்களும் டைப் பண்ணுங்கள். இதே மாதிரி BAN1 அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டு ஓகே கொடுத்துருங்க. சைடில் டன்னுன்னு காட்டல. ஓகே. இங்கே நம்ம ஃபோட்டோ சூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் டன் காட்டும். ஓகே, இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டேன், டன் காமிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு BA1ன்னு போடுங்க. ஆக்சுவலாக இது வீட்டுக்குள்ளே போயிட்டு பண்ணணும். உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோ வந்திருக்கு பார்த்தீங்களா? இது என் மூஞ்சி தான். ஸ்பைடர்மேன் மாஸ்க் போட்டு கவர் பண்ணிட்டேன், ஏன்னா அடுத்த ஸ்பைடர்மேன் நான் தான். சீச்சி, சும்மா சொன்னேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி வாங்க, நம்ம அப்படியே போய்ட்டு அப்டேட்டை பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் ஃபோட்டோ அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டில் மாட்டிடலாம். இருங்க, நான் உங்களுக்கு எப்படி வீட்டை பெயிண்ட் அடிக்கணும்னு ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். அது BAN1 கிடையாது, 4. நிறைய சீட்டு மைண்டில் இருக்கா? கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் அந்த RGS டூலில் போய்ட்டு BAN4 அப்படின்னு டைப் பண்ணிட்டு கேமை விட்டு வெளியே போய்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் வீடு இப்படித்தான் இருக்கும். வெளியேனா டோட்டலாக வெளியே போயிடக்கூடாது. அந்த ப்ளே செட்டிங்ஸ் சேலஞ்சுன்னு வரல, அந்த பேஜுக்கு போயிட்டு வரணும். இருங்க, நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். BAN4. ஓகே, 4 டைப் அடிச்சிட்டேன். இப்போது கிளிக் பண்ணிட்டு எந்த பேட்டர்ன் வேணும், இந்த பேட்டர்ன் போட்டுக்கலாம். மேலே வந்து 3rd ஒன். ஓகே, போட்டாச்சு. இப்போ கேம் விட்டு இந்த பேஜுக்கு வந்துட்டு திருப்பி உள்ளே வந்தீங்கன்னா எல்லாேருக்கும் தெரியும் இங்கே என்ன ஆகும்ன்ட்டு. ஒரு 2 நிமிஷம் லோட் ஆகும். இப்போது இங்கேருந்தே உங்களுக்கு தெரியும் வெளியே பார்த்தீங்களா பெயிண்ட் மாதிரி இருக்குது. இருங்க, நம்ம டோட்டலாக வெளியே போய்ட்டு ஃபுல் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பராக தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. வாவ், செம்மையாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரில. உங்களுக்கு பிடிக்கலனாலும் கவலை இல்லை. சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம திருப்பி வேறு ஃப்ரேம் ஃபோட்டோ எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். திருப்பி வீட்டுக்குள்ளேருந்து கீழே வரேன். இங்கே பார்த்தீங்களா ஆல்ரெடி நிறைய பேர் ஃப்ரேம் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக வீட்டுக்கு ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிச்சிருந்தேன்ல, அந்த ஃப்ரேம் ஃபோட்டோ. இதை செவுத்தில் மாட்டி வைக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. இது 2 பக்கமும் வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி காமிச்சது ஒரு பக்கம் தான் வரும். அது ஏன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, தலையை இடிச்சிக்கிட்டான் கைஸ். அப்புறம் நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன்ல, உங்களுடைய சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை லாங் வீடியோவில் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் உங்களுடைய கோடு கொடுக்குறீங்க. யார்தாவது பண்ணலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். தட்ஸ் வை. ஓகே, இருங்க, இப்போ நம்ம வேறு ஃப்ரேம் ஃபோட்டோ மாட்டலாம். ஆனால் நீங்கள் லாங் வீடியோவும் செக் பண்ணணும், நீங்கள் கொடுத்த கமெண்ட் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். BA1. ஓகே, இங்கே ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோ போட்டுடலாம். பார்த்தீங்களா, சேம் கலர் சேம் ஃபோட்டோ. வீட்டுக்கு வெளியவும் இதே பெயிண்ட் தான் அடிச்சிருக்கேன், ஃப்ரேம் ஃபோட்டோவும் இதே தான் வச்சுருக்கேன். ஐயோ, பார்க்குறவன் லூஸுன்னுவான். சரி வாங்க, நம்ம அப்படியே அடுத்த அப்டேட் போகலாம். சும்மா இருக்க காரை சீண்டி பார்க்குறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நான் சீண்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்கிட்ட போய்க்கணும். ஆனால் ரைட்டில் அந்த காரில் ஏறுற சிம்பிள் காட்டணும். அப்போ தான் நீங்கள் கார்கிட்ட போனதா கணக்கு. அதனால் ரைட்டில் போயிடுவோம். ஓகே, வந்தாச்சு. இங்கே வந்துட்டு உங்கள் ஃபோனை எடுத்துட்டிங்களா? ஃபோனுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்துட்டு CPன்னு டைப் பண்ணுங்கள். CPன்னு டைப் பண்ணால் கார் கலர் மாறிடும். ஏன்னா நான் இதை ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சது. ஃபுல்லாக கேளுங்க. லோடு CPன்னு போடணும். அப்போ தான் நீங்கள் போட்ட பேட்டர்ன் அந்த காருக்கு போகும். இருங்க, நான் இப்போ இந்த காருடைய பேட்டர்னை மாற்றி காட்டுறேன். LOAD CP அப்படின்னு டைப் பண்ணணும். LOAD
சிபிக்கு நீங்கள் ஸ்பேஸ் விட்றீங்களோ இல்லையோ அது கவலை இல்லை. ஓகே, இப்போ உங்களை செலக்ட் பண்ண சொல்லும் எந்த ஃபோட்டோ போடலான்னு சொல்லிட்டு. நான் எந்த ஃபோட்டோ போடுறது, இது போடலாம், ரேஸ் கார் மாதிரி தெரியும். இப்போ போய்ட்டு வெறும் சிபின்னு போடுங்க. சிபின்னு போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட பேட்டர்ன் அப்படியே காருக்கு வந்துடும். இருங்க, கார் முதல்ல ஒயிட் கலராக இருக்கணும். பிளாக் கலராக இருந்தால் அதோடைய பர்ஃபெக்ட் கலர் தெரியாது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ தான் தெரியுது. நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்குப்பா. சரி, ஓகே கைஸ் இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள், ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற லைவுக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. பார்த்தீங்களா, இது புது ரோடு. இதோடைய ஃபைலும் என் வாட்ஸ்அப் லிங்க்கில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். முதல்ல என் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவுக்கு நான் ஒரு 100 லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக்கை கொடுத்து என் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ். அப்படியே உங்களுடைய கோடை கமெண்ட்டில் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய சேலஞ்சை நான் வந்துட்டு லாங் வீடியோவில் போட போகிறேன். அதாவது நீங்கள் கொடுக்குற கோடை, நீங்கள் கொடுக்குற வெஹிக்கிளில் நான் வந்துட்டு ஒரு ஸ்டண்ட் ஏரியாவில் யூஸ் பண்ண போகிறேன். எந்த வெஹிக்கிள் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து என் வீடு நல்லா சூப்பராக தெரியுது. ஓகே, இப்போ வந்துட்டு அடுத்த அப்டேட்டு, நீங்கள் புல்லுன்னு டைப் பண்ணிட்டு BULL புல்லுன்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா புல்லு வந்துட்டு என்னடா இது புல்லுன்னு டைப் பண்ணால் வெளியே வந்துட்டு உள்ளே போயிடுது. இருங்க, அப்போ கார் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறமா புல்லுன்னு டைப் அடிப்போம், அப்போ வெளியே நிற்கும்னு நினைக்கிறேன். இது புல்லும் இருக்குது, புல்லை காட்டும் இருக்குது. புல்லை காட் ஷீட் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் போன வீடியோவில். பார்க்கலன்னா போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? தெரியும்னா வேணாம், எப்படியும் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம புல் ரைட் போகலாம். இதில் போயிட்டு நீங்கள் யாரை முட்டினாலும் அவன் அப்படியே பறந்து போயிடுவான். ஆனால் நம்ம யாரையும் முட்ட வேணாம், பாவம் அவங்க பாட்டுன்னு கம்முன்னு நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். யாரையா வம்பிலுக்கு இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, நம்ம போய் காரை முட்டலாம். ஓகே, கார் எதுவும் ஆகலை. பார்த்தீங்களா, இந்த புல்லு பெண்டெல்லாம் போடும். சூப்பரில், வேறு லெவல். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதுவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் இருக்குது. இதுதான் அந்த அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா என் கூட ஷின்சானும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. பொண்ணு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷின்சான் அப்டேட் புதுசாக வந்திருக்கு. இந்த ரெண்டத்தோடைய அப்டேட்டும் எப்படி கொண்டு வரணும்னு இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் இருக்கும். என் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லிங்க் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ட்ரெயினில் ஏறியாச்சா? ஆனால் இவங்களுக்கு இன்னும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுற அப்டேட் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். 2 பேராலையுமே ட்ரெயினில் ஏற முடியல. ட்ரெயின் மட்டும் இல்லை, எந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் அவங்களால வெஹிக்கிளில் ஏற முடியல. அந்த அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் வந்துடும்னு ஒரு ஹோப் வைப்போம். பார்த்திங்களா, பின்னாடியே ஓடி வராங்க. இருங்க, இதெல்லாம் வெடிக்க வச்சுட்டு கூப்பிட்டு போனாலும் அப்போவே பின்னாடி தான் ஓடி வராங்க. நம்ம ட்ரெயினை ஒரு இடத்துல நிறுத்திட்டு இதை எப்படி கொண்டு வரணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கீழே இறங்கிடலாம். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள், ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள், என் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா, கேர்ளு ஷின்சான் ரெண்டுமே இருக்குது. எக்ஸட்ராவாக ஷாப்பிங் கார்ட்டும் இருக்குது. அது இதுக்கு முன்னாடியே நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. அது நான் போடுறது வேஸ்ட்டாக போய்டும், அதனால் நான் போடலை. ஓகே, இப்போ நிறைய ஷின்சானை கொண்டு வந்துடுவோம். நிறைய ஷின்சான் எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறது? சரி, எனக்கு வேணாம், ஷின்சானே வேணாம். ஷின்சான் வேணும், ஆனால் இத்தனை பேர் வேணாம். ஒரு 1-2 பேர்னால் பரவாயில்ல. நமக்கு இது ஒரு விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. போலீஸ் நம்ம மேலே கேஸ் போட்டான்னா, இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு போய் சண்டை போட்டிருக்கா, இப்போ ஷின்சான் சண்டை போடுவான்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு இவனெல்லாம் வெடிக்க வச்சிடலாம். அந்த சீட் கோடு இன்னொரு அப்டேட்டில் பார்க்கலாம். அதாவது போலீஸ் வந்துட்டு அவனை சீண்டி ஓடுற சீட் கோடு. பார்த்திங்களா, நம்ம எங்கே விட்டு வந்தோம் கரெக்டாக பிளேஸ் தேடி ஓடி வந்துட்டாங்க அவங்க 2 பேரும். இருங்க, இவங்க மேலே ஃபுல்லாக ஸ்டிக்கி பாம்பை ஒட்டிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஓட போகிறேன். தெறிக்க ஓட போகிறேன். இவனுங்கள்லாம் தெறிக்க செதற போகிறானுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஏன் இதுக்குள்ளே வந்தேன்? இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கைஸ், எனக்கு உங்கள் லைக் தேவைப்படுது. இதுக்கு நான் ஒரு 100 லைக் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு லைக் போட ஹெஸ்டேட் ஆகும், பட் ஹெஸ்டேட் பண்ணாதீங்க. பார்த்தீங்களா, எல்லாருமே வெடித்து செதறானுங்க, தூரமாக தூக்கி போட்டு பறந்து போகிறானுங்க. எங்கடா வானத்துலேருந்தெல்லாம் விழுறீங்க, அவ்வளோ ஹைட்டாக பறக்குறீங்க. ஓகே கைஸ், இதோட அப்டேட் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் பார்க்கணுன்னா என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கூடிய சீக்கிரம் லாங் வீடியோவில் பார்ப்பீங்க.